ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட் கிளாத் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்காக இந்த ப்ளவுஸ் தாங்க போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஃப்ளார் தெரிஞ்சாவே போதும், நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நெட் கிளாத்து சின்ன பீஸ் நெட் கிளாத் எடுத்து அந்த ட்ரா பண்ணியிருக்க ஃப்ளவர் மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. நான் ஊசி வச்சு தான் 2 பக்கமும் பின் பண்ணியிருக்கேன். நீங்க 4 பக்கம் கூட பின் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் நீடில் எடுத்திருக்கேன், ஜரி எடுத்திருக்கேன். நான் வந்து டுலிப் நீடில்ல 14 நம்பர் எடுத்திருக்கேன். நீங்க அயன் நீடில் யூஸ் பண்றவங்களா இருந்தா, அயன் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா 14 நீடில் தான் நான் உங்கள யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இப்ப ஜரியில வந்து நாட் போட்டுட்டு கீழ இருந்து இப்ப மேல வந்து எடுக்கணும். செயின் ஸ்டிச் போடணும். நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அது மேலேயே வந்து செயின் ஸ்டிச் போடணும். மேலே வந்து நெட் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது நகராது. அப்போ தான் ஃப்ளார் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த ஃப்ளவர் தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஃப்ளார் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளார் நீங்கள் ட்ரா பண்ணி போடுங்க. ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் போட்டு அதில் கீழே வந்து கொடி டிசைன் போட்டு லீஃப் போட்டாவே ஒரு 4, 5 ஃப்ளார் இந்த மாதிரி போட்டு கொடி டிசைன் மாதிரி போட்டாவே ஸ்லீவ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ரொம்பவே கிராண்டான லுக் கிடைக்கும். நீங்கள் என்னோட கிளாஸில் இருக்கீங்க, என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸுமே ஒர்க் பண்ணி காமிப்பேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் பார்த்தே போடுறேன் அப்படின்னாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஜரி வந்து போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 2 பக்கம் போட்டிருக்கேன், நீங்கள் 4 பக்கம் கூட போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்க கிளாத்தை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும். அந்த எடுத்துகிட்டு வரதுமே வந்து லேயர் லேயராக வரணும். அப்போ தான் அந்த பெட்டல் வந்து அந்த ஃப்ளாரில் வந்து அந்த லேயர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒன் சைடாக பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரேன்ட்டு. அந்த நெட்டை மட்டும் அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா அந்த லேயர் வந்து மேலே ஃபார்ம் ஆகும். ஒன் சைடு இருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளாரோட லுக் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியாது. இப்போ இதை அப்படி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். அந்த லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து கிடச்சிடும். இழுத்து பிடிச்சி நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளாரோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஊசி நூல், மிஷின் ஊசி நூல் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஊசியை மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு பக்கத்தில் அந்த பக்கம் குத்தக்கூடாது, நெட் கிளாத்லேயே குத்தி கீழே இறக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த சைட் குத்தி கீழே இழுக்கணும். அந்த நெட் கிளாத்துக்குள்ளேயே அப்படியே இழுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு 4, 5 ஸ்டிச்சு வந்து நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணி போடுற மாதிரியே போடுங்க. அப்போ தான் கீழே அந்த ஸ்டெம் வந்து நல்லா நல்லாயிருக்கும், மொத்தமாக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா லூஸ் கொடுக்கும், ஃப்ளார் வந்து லூஸ் ஆகிடும். அதனால் ஸ்டிச் பண்ணும்போது நெட் கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு மேலே வந்து சுகர் பீட்ஸ் தான் போட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே த்ரெட்டு தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் நான் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த சைடு இருந்து எடுத்து அந்த சைடு குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை கீழே இறக்கி நாட் போட்டு முடிச்சிடணும். நாட் போடுறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன், அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லலை. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே நம்ம சுகர் பீட் போட போகிறோம். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நான் எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன் தனித்தனியாக. உங்களுக்கு சுகர் பீட் போடுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தனித்தனியாக சுகர் பீட் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஓகேங்களா?
இப்ப இந்த ஃப்ளார் முடிச்சாச்சா? அதிலிருந்து ஒரு நீளமா ஒரு கர்வ் மாரி போட்டு, லீஃப் போட்டு முடிச்சுருங்க. ஸ்டெம்மு, லீஃப் போட்டு முடிச்சுருங்க. இப்ப இந்த ஃப்ளாரோட அவுட்லைன் குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த சைட்ல இருந்து நான் ஜரி எடுக்கிறேன். நார்மல் டூலிப் நீடில்ல தான். மிஷின் நீடிலலாம் போட்டிங்கன்னா, நார்மல் நீடிலலாம் போட்டிங்கன்னா, அது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. கீழருந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு பீட்ஸ் வந்து 2, 2ஆ இல்ல 3, 3ஆ உங்களுக்கு அது இடத்துக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. 3க்கு மேல போக்கூடாது. 2 பீட்ஸ் போடலாம். 2 அங்கங்க ஒரு 3 போடலாம். 3யும் போடக்கூடாது. நான் 2, 2ஆ போட்டு ஃபுல்லா இந்த அவுட்லைன வந்து கம்ப்ளீட் பண்றேன். இந்த பீட்ஸ் போடும்போது இந்த ஃப்ளார்ல வர கர்வ் கிட்டலாம் நல்லா வளைச்சு போடணும். நான் வந்து 4, 5 பீடு எடுக்கிறேன் சேர்ந்த மாரி. ஆனா போடும்போது பாருங்க நான் 2 தான் போடுறேன். இப்ப இந்த கர்வ் வந்து கீழ வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு, மறுபடியும் இப்டி மேலருந்து இப்டி போணும். இந்த ஃப்ளாரோட ஃபினிஷிங் வந்து அந்த வி தான். இப்ப இந்த ஃப்ளாருக்கு அவுட்லைன் மட்டும் இந்த மாரி சுகர் பீட்ல குடுங்க. இல்லன்னா கட் பீட்ல கூட குடுக்கலாம். உங்களோட சாரீக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அந்த பீட்ஸ மாத்திக்கலாம். ஓகேங்களா? பெரிய பீட்ஸ் போட வேண்டாம். கட் பீட்ஸ் இல்லன்னா சுகர் பீட் போட்டிங்கன்னா, ஃபினிஷிங் வந்து நல்லாருக்கும். கட் பீட்லாம் போட்டிங்கன்னா, இன்னுமே நல்லா ஷைனிங்கா இருக்கும். இப்போ ஒரு சில்வர் கலர் பார்டர் வந்து ஒரு சாரீல இருக்கு அப்டின்னா, ஒயிட் கலர் கட் பீட் போட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தான். இப்ப இத வந்து இங்க முடிச்சுட்டு பீட்ஸ் பாருங்க. கொஞ்சம் நெறைய லோட் பண்ணிட்டு, அந்த பக்கம் போயிட்டு, ஒரு லாக் போட்டு, மறுபடியும் இந்த சைடு ஸ்டிட்ச் போட்டுட்டு, இந்த சைடு இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அந்த பக்கம் இருந்தே மறுபடியும் நம்ம சுகர் பீட் போடலாம். ஆனா, அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. இப்ப பாருங்க, நான் இந்த சைடு ஸ்டிட்ச் போட்டுட்டு தான் நான் மறுபடியும் வந்து அந்த பக்கம் போடுவேன். நாட் போட்டுட்டு, மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, மறுபடியும் தான் நான் வந்து இந்த பக்கம் இருந்து தான் நான் பீடே எடுக்கிறேன். ஓகேங்களா? கீழ வந்து அப்படியே ஸ்டெம் குடுத்துறலாம். அந்த கீழ அந்த நெட் கிளாத் இருக்க வரைக்குமே க்ளோஸா அங்க எத்தன பீடு வருதோ, அத்தன பீடு போட்டு முடிச்சுடுங்க. இப்போ ஒரு லீஃப் வந்து நான் போட்டிருக்கேன். நடுவுல வந்து 3 எம்எம் இருக்க மாரி. 3 எம்எம் வச்சு சைட்ல மட்டும் சுகர் பீட் இருக்க மாரி. மேலேருந்து எடுத்துக்கிறேன் நானு. நீங்க கீழேருந்து கூட எடுக்கலாம். ஒண்ணொண்ணா போட்டு முடிச்சுட்டு, இப்ப அவுட்லைன் வந்து நான் சுகர் பீட் குடுக்குறேன். இதே மாரி தான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஃப்ளார் டிசைன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில ஒரு ப்ளவுஸ் நீங்க போடுற மாரி இருக்கும். அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். ஓகேங்களா? இதில வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா கேளுங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்டிங் ஃப்ளார் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். புரியல அப்டின்னா தாராளமா கேளுங்க. கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் டவுட் கிளியர் பண்றேன். நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.